இந்த திமுக அரசாங்கம் இல்லை, எந்த ஆளும் கட்சியும் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய செயல்களை வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்தி காமிப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை யார் சுட்டி காட்டுறது? பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு இருந்த ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சுற்றுச்சுவர் மேலே விழுந்து இறந்து போகிறான். அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் பல முறை புகார் கொடுத்தும் சரி செய்யலைன்னா இதை சுட்டி காட்ட வேண்டியது யாரு கடமை? கடந்த ஆட்சியில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது இதுவும் ஒன்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம்னு சொன்னார். அவங்க ஆட்சியில் தான் நிறைய டாஸ்மாக் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்கிறத வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அவங்களால? அண்ணல் அம்பேத்கருக்கு எங்கேயாவது அறிவாலயத்தில் சிலை இருக்குதா? அண்ணல் அம்பேத்கருடைய பெரியாருடைய படத்தையும் இன்னைக்கு அவருடைய பேனர்களில் விளம்பரங்களில் போடுறது இல்லை. இன்னைக்கு திருச்சியில் சென்னையில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்குது. அதற்கெல்லாம் யார் பேர் வச்சுக்கிறாங்க? யாருடைய சிலை இருக்கு? அவர்கள் கலைஞரை முன்னிறுத்துவார்கள், கலைஞருடைய மகனை முன்னிறுத்துவார்கள், அவருடைய மகனை முன்னிறுத்துவார்கள். அப்போ அங்கே ஜனநாயகம் எங்கே இருக்கு? ஈரோட்டில் பேசி முடிச்ச உடனே செங்கோட்டையன் அவர்கள் செங்கோலை கொண்டு கையில் கொடுப்பாரு. செங்கோல் வழங்குவது என்பது தமிழர்கள் பண்பாடு. அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு நீதி தவறாத ஒரு ஆட்சி ஒரு வழங்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக தான் எடுத்துக்கணும். விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கொள்கைகளை முன்னிறுத்தணும். அதை விட்டுட்டு திமுக மீதான விமர்சனத்தை மட்டுமே முன்னிறுத்தினா அது மக்களுக்கு கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமான்னு கேட்டா இருக்காது இல்லையா? நிச்சயமா. அதாவது ஏன் திமுகவை நம்ம விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆளுகின்ற அரசாங்கம் அவர்கள் என்ன தவறுகள் செய்கிறார்கள், அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் என்ன செய்கிறாங்கிற சுட்டி காட்டுறது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய எதிர்க்கட்சியினுடைய பணி. ஒரு எதிர்க்கட்சிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆளுங்கட்சியை போற்றி பாராட்டுறது கிடையாது. அது கூட்டணி கட்சி அந்த வேலையை பார்ப்பாங்க. என்ன செஞ்சாலும் ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் எங்களை முன்னணி எதிர்க்கட்சியாக நாங்கள் சொல்லும் பொழுது அரசாங்கம், திமுக அரசாங்கம் தங்களுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு அது போய் சேராது. ஏன்னா அரசு என்ன செய்யும்? இந்த திமுக அரசாங்கம் இல்லை, எந்த ஆளும் கட்சியும் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய செயல்களை வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்தி காமிப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை யார் சுட்டி காட்டுறது? பொதுமக்களுக்கு, எளிய மக்களுக்கு காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வர்ற மக்களுக்கு நாட்டு நடக்கிறது என்னன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருக்கிறது. அதில் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறார்கள். 66 வாக்குறுதிகளை பாதி அளவிற்கு தான் அதை நிறைவேற்றப்பட்டிருக்கு, முழுமை பெறலை. இந்த 132 போக 505 மிச்சம் ஒரு 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை. இதை சுட்டி காட்ட வேண்டியது யார் கடமை? பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு இருந்த ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சுற்றுச்சுவர் மேலே விழுந்து இறந்து போகிறான். கரூருக்கு உடனடியே போக தெரிந்த முதல்வருக்கு துபாயில் இருக்கக்கூடிய பயணத்தை இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே சார்ட்டர் ஃப்ளைட்டில் வர தெரிந்த உதயநிதி, துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு அந்த மாணவனுடைய இறப்பை பற்றி 2 நாள் கழித்து தான் அங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போகிறார். உடனடியாக அவர் ஒரு இழப்பீடு கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு அரசு வேலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுற்றுச்சுவர் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் பல முறை புகார் கொடுத்தும் சரி செய்யலைன்னா இதை சுட்டி காட்ட வேண்டியது யார் கடமை? அப்போ அதை செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அவர் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் நிறைவேற்றலை. தமிழ்நாடு முழுக்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சமூக நீதி விடுதின்னு சொல்லி மாற்றினாங்கன்னு சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அப்படின்னு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மாணவர் பள்ளிகள் இருக்குது, மாணவர் விடுதிகள், மாணவியர் விடுதிகள் இருக்குது. சமூக நீதி விடுதின்னு மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்க? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏடி வெல்ஃபேருக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் அந்த ஃபண்டை என்ன பண்ணுறாங்க? இது யாருமே கேட்குறதில்ல. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறத தமிழ்நாடு பேர் எடுக்கிறாங்க. இதை நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் இன்றைக்கி போராடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ தமிழ்நாட்டில் நாம் தமிழ் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததில் தமிழ்நாடுன்னு விட்டுறாங்க. இதெல்லாம் யார் சுட்டி காட்டுறது? நீங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து அறிக்கை வெளிவந்திருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அதிகமான அளவுக்கு எஃப்ஐஆர்கள் பதியப்படுகிறது, அவ்வளோ குற்றச்செயல் நடக்குதுன்னு சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது இல்லை? இங்கே இளம் சிறார்கள் அதிகமாக குற்றவாளிகளாக மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டணும்ல. பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்குங்கிற நம்ம சுட்டி காட்டணும்ல.
போதை பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எது மதுவை தாண்டி கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறது சொல்லணும் இல்லையா நம்ம. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, கல்லீரல் நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, சாலை விபத்தில் பலியாவருடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அரசினுடைய தலையீடு அரசு அலுவலகங்களில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இருக்குன்னா, இவ்வளவு தவறுகளையும் அவர்கள் மறைத்து கொண்டு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வைத்து கல்வித்துறை நிகழ்ச்சியில் வந்து பிரபலங்களை கூப்பிட்டு வச்சு அங்கே படம் போடுற நிகழ்ச்சி நடக்குன்னா அப்போ இதை சுட்டி காட்டுவது யார்? கூட்டணி கட்சிக்காரங்க பண்ண மாட்டாங்க. பொதுமக்களுக்காகவே அரசியல் சொல்லக்கூடிய இடதுசாரிகள் கூட இதை சொல்லலை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏன் அதிமுகவே பல இடங்களை சுட்டி காட்டலை. நாங்கள் சுட்டி காட்டுறோம்னா மக்களுக்கு இந்த திமுகவுடைய தவறுகள் தெரியணும்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். எங்களுடைய செயல் திட்டங்களில் முக்கியமானதாக நாங்கள் கருதுவது எங்கள் ஆட்சியில் அரசியல் தலையிடற்ற நிர்வாகம், அரசு நிர்வாகம் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எம்எல்ஏ போய் ஒரு ஆஃபீஸில் வந்து அதனுடைய பவரை காமிக்கிற மாதிரி அவங்க நினச்சா அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, அவங்க நினச்சா வந்து ஒருத்தர் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அந்த அரசியல் தலையிட்ட நிர்வாகத்தை நாங்கள் செய்வோம் என்பது எங்களுடைய செயல் திட்டம். அப்போ இது எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலைங்கிறதுல எங்களுக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. கூடுதல் இந்த கேள்விகள் மூலமாக எங்களுடைய பொறுப்பை நாங்கள் கூடுதலாக உணர்கிறோம். இன்னும் அதிக அளவு திமுகவின் தவறுகளையும் சுட்டிக்காட்டுவோம், எங்களுடைய செயல் திட்டங்களையும் கொண்டு சொல்லுவோம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் விஜய் அவர்கள் வந்து தாவேக்க அந்த ஈரோடு மாநாட்டில் முதல்ல பேசும்போதே வந்து மங்களகரமா அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு. கொள்கை தலைவராக வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்கிறது வந்து பெரியார் அவர்களை. அப்போ பெரியாரோட கொள்கைகளை எந்த கொள்கைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈரோடு போன உடனே வந்து பெரியார் பேரையும் சொல்றீங்க, அதே இடத்துல வந்து மஞ்சள் மங்களகரமான அப்படின்ற வார்த்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப வந்து நீங்க என்ன பெரியாரோட கொள்கைகளை எடுத்துக்கிட்டு போறீங்க? இதுக்கும் விடை வந்து முதல் மாநாட்டில் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, வெளிப்படையா பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பெரியார் முன்வைத்த அத்தனை கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெண் விடுதலை, மதுவுக்கு எதிராக போராடுவது, பகுத்தறிவு, சுயமரியாதை, பொது உடைமை கொள்கையும் ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரியார் முன்வைத்தார். அது தலைவர் சொல்லியிருப்பாரு, பெரியார் முன்வைத்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு விடை விழுப்புரம் விக்கிரவாண்டியருக்கு வி சாலையிலே 2024 அக்டோபர் மாதம் 27 நடந்த முதல் மாநாட்டு மேடையில் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் கட்சி கொள்கைகள் மதச்சார்பற்ற கொள்கை. மதச்சார்பற்ற கொள்கைன்னு என்ன அர்த்தம், அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும், அதை நாங்கள் மதிக்கிறோம். இஸ்லாமியர் இப்போ திமுக சொல்கிற மாதிரி கிறிஸ்துவர்களுடைய மத நம்பிக்கையை வந்து கிறிஸ்துமஸுக்கு போய் கலந்துக்கிறார். கிறிஸ்துமஸுக்கு கலந்துக்கிற முதல்வர் ரம்ஜானில் போய் அங்கே போய் கஞ்சி குடிக்கிற, நோன்பு கஞ்சி குடிக்கிற முதல்வர் ஏன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு போகலை அப்படின்னா, அவர்கள் அண்ணா எதிர்த்தது, பெரியார் எதிர்த்தது இந்துத்துவத்தை, ஆனால் இவர்கள் செய்வது இந்து மத எதிர்ப்பு. அந்த வேறுபாடு இவருக்கு தெரியல. ஏன்னா இந்துக்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கும்ல, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கிற மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கிற மாதிரி எங்கள் தலைவர் 4வது ஒன்று சொல்கிறாரு, கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான் பார்த்தீங்களா, நாத்திகன், அவனுடைய மத நம்பிக்கை, அவனுக்கு கடவுளே கிடையாது, மதத்தை பொறுத்த சாமியே கிடையாதுன்னு சொல்கிறான். அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். இது எங்களுடைய கொள்கை. அதே நேரத்தில் மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய தீண்டாமை, இதை வந்து எதிர்க்கிறோம் எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். மூட நம்பிக்கை எதிர்க்கிறோம்னு சொல்கிறார். இப்போ மஞ்சள் என்பது மங்களகரமானது, தமிழர்களுடைய வாழ்வியல் நம்பிக்கை. ஒரு வயலில் வந்து முத நாற்று நட்டும் பொழுது வந்து ஒரு தொழில் செய்யும் பொழுது மஞ்சளை வந்து பிள்ளையாரை வச்சு கும்பிடுவாங்க, சாணியை பிள்ளையாரை வச்சு கும்பிடுவாங்க. மஞ்சளும் சாணியும் பசுஞ்சாணியும் பக்கத்தில் இருக்கும், அது மேலே அருகும்புல்லை குத்தி வச்சு சாமி கும்பிட்ற ஒரு பண்பாட்டுக்கு சேர்ந்தவர்கள் நாம். இங்கே மதம் கிடையாது. இது இந்த மண்ணினுடைய, இந்த மக்களுடைய நம்பிக்கை. ஒருவருடைய நம்பிக்கையை, ஒரு பாரம்பரியத்தை, அவருடைய அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது. மஞ்சள்ங்கிறது மங்களகரமான விஷயம் எப்படி சொல்கிறதுல தவறு எதுவுமே கிடையாது. அது இந்த காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. அதில் வந்து முழுமையாக நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த அரசியல் கொள்கையற்ற தன்மையும் அங்கே இல்லை. ஓகே. இப்போ வந்து அந்த கொள்கைகள்லேயே வந்து உங்களுடைய கொள்கையிலே இருக்குது போதையில்லா தமிழகம், மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து வந்து எல்லாருமே பேச பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மதுவை பற்றி விஜய் அவர்கள் வந்து வாய் திறக்க மாட்டாரு, மதுவை பற்றி விஜய் அவர்கள் வந்து வாய் திறக்க மாட்டாரு. தன்னுடைய கொள்கையில் ஒன்றா இருக்கிற அந்த மது ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏன் முன்னிறுத்தலை? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு கொள்கையில் வரும்போது போதையில்லா தமிழகம் படைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த கொள்கையின் அடிப்படையில் முற்றிலுமாக தமிழ்நாட்டில் மதுவினுடைய நடமாட்டம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் எந்த அளவிற்கு மது கொள்கையில் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லி.
கல் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து நாங்கள் பனங்கல் என்பது ஒரு பாரம்பரியமான உணவு, அதை நாங்கள் உணவு மாதிரி அதை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தமிழ்நாடு அரசு தடை வைத்திருக்கிறது. அந்த தடையை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சிகள்கிட்ட வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. பனங்கல் இறக்கும் அந்த தொழிலாளர்கள் ஒரு சங்கமாக வச்சுக்கிறாங்க, அமைப்பாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் தான் முதல்ல அதை அண்ணன் சீமன் அவர்கள் ஆதரித்தார்கள். பல்வேறு அமைப்புகளை ஆதரித்தாங்க. எங்கள்கிட்டையும் வந்தாங்க. எங்கள் தலைவர் சொன்னது என்னென்னா, கல் இன்றைக்கும் வந்து ஒரு மது வகையில் தான் இருக்குது. அது பாரம்பரியமாக இருந்தாலும் கூட நீங்கள் சுண்ணாம்பு கலந்துட்டு அது வேறு. சுண்ணாம்பு கலக்காமல் இருக்கும்போது உரை ஊற்றும் போது அது கல்லுங்கிற ஒரு போதை வடிவத்துக்குள்ளே வருது. போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிரானது. வெறும் வெளிநாட்டு பீரு, பிராந்தி, விஸ்கி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதுவாக இருந்தாலும் கூட மதுன்னா மது தான், எதிர்ப்புனா எதிர்ப்பு தான். ஸோ அந்த பணங்கள் இறக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்போ எங்கள் கொள்கை வழி நின்று தான் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் சொல்வார், இதில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம், செயலில் காமிப்போம். கடந்த ஆட்சியில் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னதில் இதுவும் ஒன்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம்னு சொன்னார். அவங்க ஆட்சியில் தான் நிறைய டாஸ்மாக் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குங்கிறத வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அவர்களால்? ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 2021 எத்தனை டாஸ்மாக் இருந்தது, இன்னைக்கு 2025 முடிய போகுது. ஆட்சிக்கு இன்னும் கூடுதல் 3 மாதம் கூட விட்டுருங்க. 2025 வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலகட்டங்களில் மொத்தமாக மூடப்பட்ட டாஸ்மாக் எத்தனை, திறக்கப்பட்ட டாஸ்மாக் எத்தனை சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா? டாஸ்மாக் நடக்கிற ஊழல் வந்து தேசிய அளவில் பிரபலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக போதையில்லா தமிழகம் படைக்கணும். ஏன்னா அதில் சொல்லும்போது நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, போதைன்னு ஒரு விஷயம் வரும்போது அது உற்பத்தி திறனை குறைக்குதுன்னு சொல்கிறோம். மக்களுடைய கவனச்சிதறல் ஏற்படுது, சமூக சீர்கேடுகள் ஏற்படுது. அதிலிருந்து வருமானத்தை விட அதிலிருந்து வரக்கூடிய நஷ்டம் தான் அதிகம் என்பதை எங்கள் தலைவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் போதையில்லா தமிழகம் படைப்போம் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் எங்கள் தலைவர் ஆட்சி அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு இந்த போதை பிடியிலிருந்து விடுபடும். ஓகே, அதை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இங்கே பேசுவதற்கு எப்படின்னா எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. பேசுறது ரொம்ப எளிது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது எங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது செய்வோம் அப்படிங்கிறது வருகின்ற தேர்தல் வாக்குறுதிகள் பிரதான இடம் பிடிக்கும். டிஎம்கே டிவிகே ஐடியாலஜிஸ் பட் நம்ம அதை செய்ய போகிற முறை தானே வந்து மக்களுக்கு தேவை. விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு வராரு, தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறாரு. ஸோ விஜய் வந்து அவங்களோட ஐடியாலஜிலேருந்து சேமாக இருக்காரு. இவர் என்ன வேறுபட்டு அதை செய்ய போறாரு அப்படின்றது தானே கேள்வி. இப்போ எப்படின்னா நிறைய பேர் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. திமுகவுக்கும் உங்களுக்கும், இப்போ நாம் தமிழர்ல வெளிப்படையாக சொல்லணும், நாம் தமிழர் உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபட்டுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை இந்த நேர்கள் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் தன்னை திராவிட கட்சி என்று எங்கேயும் நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஒரு திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லலை. லைக் டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, எம்டிஎம்கே, டிஎம்டிகே, தேமுதிக, இவர்கள் எல்லாமே திராவிடங்கிற பேரோடு இருக்கிறாங்க. திராவிட ஐடியாலஜி இருக்கா இல்லையாங்கிறலாம் தெரியாது. இப்போ அதிமுக உள்ளவர்கிட்ட போய் திராவிடங்கிற கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க எம்ஜிஆரே அண்ணா இச கொள்கைன்னு சொன்னார். ஓகே, எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ் தேசிய கட்சி என்று நாங்கள் அடையாளப்படுத்தவில்லை. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது பொதுவான ஒரு திராவிடமும் தமிழ் தேசியமும் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, திராவிடமும் அந்த வார்த்தையை நிறைய பேர் வந்து தவறாக டீகோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவிலே தெளிவாக இருக்குது. இந்த மண்ணிற்கு திராவிடமும் தமிழ் தேசியம் தேவையான அரசியல் என்பது என்னுடைய கருத்துன்னு சொல்லியிருப்பார். எங்களுடைய கொள்கைன்னு சொல்லலை. இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஒப்பீனியன். எங்களுடைய அந்த ஒப்பீனியன் என்பது மாறும். இந்த மண்ணுக்கு இது தேவை அப்படிங்கிறாரு. ஆனால் இது ரெண்டிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோம் தான் அர்த்தம். அதில் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து தமிழ் தேசிய கட்சி திராவிடத்துக்கு எதிரானவர்கள் அல்லது திராவிட கட்சி தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் பல கொள்கைகள் வந்து திமுகவுக்கு சேமாக இருக்குது. அப்படின்னா திமுக ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர் பெரியாரிடமிருந்து வந்தவர் தான் அண்ணா. பெரியாருடைய பட்டையிலிருந்து கிளந்து வந்தவர்கள் தான் எம்ஜிஆர், கலைஞர் எல்லாருமே. அப்போ பெரியார் முன்வைத்த பல கொள்கை இதே தான் அவரும் சொன்னார். அண்ணா என்ன சொன்னார், திருமூலருடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கை அன்னைக்கு அவரும் கைவிட்டு தான் வந்தார். ஆனால் பெரியார் சொன்ன கொள்கையிலிருந்து தான் அவர் திமுக உருவாக்கினார். ஆனால் அந்த திமுகவை அண்ணா உருவாக்கின திமுக அண்ணாவுக்கு பிறகு வந்து கலைஞர் திமுகவை மாறுதுன்னு சொல்லும்போது தான் எம்ஜிஆரே அதிமுக ஆரம்பிக்கிறார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அண்ணா முன்வைத்த கொள்கை ஒன்றும் தவறான கொள்கை இல்லையே. மாநில சுயாட்சி உரிமை பற்றி பேசுகிறது தவறான கொள்கை இல்லை. இருமொழி கொள்கை என்பது தவறான கொள்கை இல்லை. இன்றைக்கி அண்ணா அந்த 2 ஆண்டு கால ஆட்சி மட்டும் கூடுதலாக 10 ஆண்டு காலமாக இருந்துச்சுன்னா பல்வேறு இங்கே சாதனைகளை பண்ணியிருப்பார். இயற்கை அவரை அழைச்சிடுச்சு. அந்த சமயத்தில் நமக்கு சென்னையே கிடைச்சிருக்காது. தமிழ்நாடுங்கிற பேரை வந்து அரசு ரீதியாக சட்டமன்றத்தை வந்து நிறைவேற்றிருக்க மாட்டார். அப்போ பல்வேறு கொள்கைகளை நாங்கள் வந்து அண்ணாவிடமிருந்தும் பெரியாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி திமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் அரசியல் எதிரியாக கருதுகிறோம். ஏன் கருதுகிறோம்னா அங்கே எங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களாட்சி தத்துவம் அங்கே இல்லைங்கிறதான். ஜனநாயகம் அங்கே இல்லை. அங்கே வந்து ஒரு குடும்பத்தினுடைய கட்சியாக அது இருக்குது.
ஆனால் அது வந்து தமிழக வெற்றிக் கழகம் அனைவருக்குமான கட்சியாக இருக்குது. இந்த கட்சியில் தான் எல்லா சமூக நீதினு பேசிட்டு இருக்கிற திமுகவில் கூட அது இருக்காது. அண்ணல் அம்பேத்கருக்கு எங்கேயாவது அறிவாலயத்தில் சிலை இருக்குதா? அண்ணல் அம்பேத்கருடைய பெரியாருடைய படத்தையே இன்னைக்கு அவருடைய பேனர்களில் விளம்பரங்களில் போடுறது இல்லையே. அண்ணா கூட மறந்துடுறாங்க. தேர்தல் சமயத்தில் அண்ணாவே தெரிவார். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கலைஞர் படம் இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு திருச்சியில், சென்னையில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்குது. அதற்கெல்லாம் யார் பேர் வைத்திருக்கிறாங்க? யாருடைய சிலை இருக்குது? கலைஞர் பேர் தான் இருக்குது. அவருடைய வந்து கலைஞரை முன்னிறுத்துகிறார்கள், கலைஞருடைய மகனை முன்னிறுத்துகிறார்கள், அவருடைய மகனை முன்னிறுத்துகிறார்கள். அப்போ அங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குது? இந்த நாடு வந்து ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தத்துவம் தானே. இங்கே 1950 ஜனவரி 26 சொல்லி ஒவ்வொரு ஆண்டு நம்ம வந்து குடியரசு தினத்தை கொண்டாடுறோமே. அப்போ இந்த நாடு ஒரு குடியரசு, ஒரு மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நாடு இல்லைமா? அப்போ அது எங்கே திமுகவில் எங்கே இருக்குது? அப்போ அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்கிறோம். நீங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஜனநாயகத்திற்கு சமூக நீதியும் நாங்கள் வந்து பாதுகாப்போம்னு சொல்கிறோம். அண்ணா முன்வைத்த கோரிக்கைகளை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி, ஊழல், அரசு நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு, இது போன்ற விஷயங்களில் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு தனித்துவ ஆட்சியை எங்கள் தலைவர் அமைப்பார் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தலைவரும் சொல்லிடுறாரு, நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஈரோட்டில் வந்து பேசி முடித்த உடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து செங்கோலை கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துலேயுமே வந்து செங்கோல் நாடப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னதாக கலந்து கொண்ட ஒரு மாநாட்டிலையுமே விஜய் அவர்கள் கையில் வந்து வேல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்துத்துவாவை வந்து விஜய் அவர்கள் ஆதரிக்கிறாரா? இது வந்து தொடர்ந்து வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து பாஜக வந்து அவங்க மையப்படுத்தியே போற மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க. செங்கோல் வழங்குவது என்பது தமிழர்கள் பண்பாடு. அந்த நாடாளுமன்ற புதிய அவையில் கூட செங்கோல் என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் போச்சு. இது வந்து அரச பதவியை வந்து கொடுக்கின்ற பொழுது நீதி நெறி தவறாமல் நீ ஆட்சி புரியணும் அப்படின்னு கொடுக்கறது தான் செங்கோல். ஒரு பாரம்பரியமாக மன்னராட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் தந்தையிடமிருந்து இளவரச பட்டம் கட்டி அந்த இளவரசன் பதவிக்கு வரும் பொழுது தன்னுடைய தந்தை முன்னாள் பேரரசர் வந்து இந்நாள் அரசருக்கு கொடுப்பார். நான் எப்படி இந்த நாட்டை வந்து நீதி நெறி தவறாமல் நான் ஆட்சி புரியணும், அதே மாதிரி நீயும் செங்கோல் வளையாமல் நீ அது செங்கோல் வளையதுன்னா அது வளையறதில்லை, நீதி வளையாமல் இருக்கணுங்கிற அர்த்தம். அதை இந்த காட்சியை நீங்கள் வந்து கொஞ்சம் சற்று பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கையில் வந்து எம்ஜிஆர் அந்த செங்கோல் வழங்குறதை பார்க்கலாம். இங்கே என்ன நீங்கள் குறியீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு நீதிநெறி தவறாத ஒரு ஆட்சி வழங்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக தான் எடுத்துக்கணும். இதில் மதம்ங்கிறதே கிடையாது. இது தமிழர்களுடைய ஏற்கனவே மஞ்சள்னு சொன்ன மாதிரி இதுவும் தமிழர்களுடைய அறநெறியை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு குறியீடாகத்தான் நீங்கள் செங்கோலை பார்க்க வேண்டும். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு அது. ஓகே, விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், களத்தில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் பேசணும்னு அவசியமே கிடையாது, இப்போ யார் களத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. நீட்டை கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் கல்வி கடன் ரத்து பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. இப்போ இந்த களத்தில் இல்லாதவங்க அப்படின்னு அவர் யாரை குறிப்பிடுறாரு? அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு 4 முனை போட்டிகள் அப்படிங்கிறத எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஆளுகின்ற திமுக அவர்களுடைய கூட்டணி, இன்னொன்று புதிதாக தமிழ்நாட்டு மக்களை அன்பை பெற்றக்கூடிய எங்கள் தலைவர் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்தோ அல்லது எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு 2வது ஒரு அணியாக பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தான் முதன்மை கூட்டணி நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்போ தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அதிமுக, நாம் தமிழர், இவர்கள் தான் 4 முதலமைச்சர்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஏன் நாங்கள் வந்து திமுகவை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர்களை வந்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம். அப்போ அந்த ஆளுங்கட்சி இருப்பவர்களை எதிர்க்கின்ற பொழுது நம்ம அவர்களை மட்டும்தான் கவனம் செலுத்தணும். இப்போ இந்த போட்டியில் பின்னாடி இருக்கக்கூடிய அதிமுகவையோ அல்லது அதற்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற நாம் தமிழரையோ நம்ம வந்து ஒரு போட்டியாக கருத முடியாது. ஒரு ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ரேஸில் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறவனை தாண்டணுங்கிற என்ன இருக்குமே தவிர்த்து பின்னாடி யார் வராங்க, சைடில் யார் வராங்க நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஏன் 2வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக SIR மூலமாக திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கு வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 97 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5,32 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்த புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் எங்களுக்கு உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள், அது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம், உறுப்பினராக சேர்ந்தவர்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 பேரில் ஒருத்தர் எங்களுக்கு வாக்களிப்பார்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இன்னும் தலைவருடைய பிரச்சாரம்லாம் வந்ததுக்கப்புறம் பல்வேறு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்து அந்த சோதனையிலேருந்து மீண்ட பிறகு இது எப்படி மாறுதுன்னா, இன்னைக்கு உள்ள நிலமைப்படி 5 பேரில் 2 பேர் எங்களுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ நாங்கள் சொல்லும் பொழுது எப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு முக்கியமான சவாலாக நாங்கள் இருக்கிறோம்.
அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம குறி வைக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டியலே இல்லாதவர்கள் யாரை சொல்ல முடியும்னா, ஏற்கனவே இந்த மண்ணில் ஆண்ட காங்கிரஸ் எங்கே இருக்கிறாங்க? 3 முறை இந்த மண்ணில் ஜெயிச்சவங்க. 52, 57, 62 ஆகிய 3 முறை தமிழ்நாட்டில் முதல் 3 தேர்தலில் ஜெயித்த காங்கிரஸ் இன்னைக்கு எங்கே இருக்குது? எந்த காங்கிரஸுக்கு எதிராக கிளைத்து வந்ததோ திமுக, அந்த திமுகவில் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க. யார் தயவில்? அதிமுக தயவில். அதான் நாடாளுமன்றத்தில் தனிச்சு போய் ஒன்றுமே சாதிக்கலை. அப்போ அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாரை சொல்லுவாங்க? நீங்கள் திமுகவில் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே முதல் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவரை நாங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடியாரை வந்து முதல்வர் வேட்பாளர்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அப்போ இந்த 4 பேரை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முனைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னை முதல்வர் வேட்பாளர் சொல்வாரா? காங்கிரஸ் கட்சியில் அண்ணன் செல்வ பெருந்தகை தன்னை முதல்வர் வேட்பாளர்னு சொல்வாரா? பாஜகவில் இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தன்னை முதல்வர் வேட்பாளர்னு சொல்வாரா? அந்த கட்சி சொல்லுமா? அந்த கூட்டணி சொல்லுமா? அப்போ இவர்கள் எந்த ரேஸில் இருக்கிறாங்க? இன்னும் பல கட்சிகளுக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவில் நீங்கள் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியும். அவங்க முதல்வர் வேட்பாளர் சொல்லவே இல்லை. இவங்களை மற்ற 4 கட்சியும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லவே இல்லை. அப்போ அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. யாராவது நம்ம கூட்டணிக்கு வருவாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தான் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவது எப்படி? அவர்களிடமிருந்து அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவதும் அவர்கள் அதிகாரத்திலிருந்து அவர்கள் இறக்குவது மட்டும்தான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். அடுத்து சேலமில் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சேலமில் வந்து தலைவர் மீட் பண்ணதுக்கப்புறமா மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி மேடம்.